இந்த கொரோனா அப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா இருக்காது கொரோனா? எனக்கு அது வராது. இருந்தாலும் முக்கியமா திருப்பத்தூர்ல அந்த ஹெவன்லி காட் சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச்சைக்கு சுத்தமா வராது. அதுலயும் என்ன மெயின்னா காஸ்பல் டீம்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீமுக்கு வரவே வராதுன்னா பாத்துக்கோங்களேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டிசம்பர்ல 25 கிறிஸ்மஸ். போன வருஷம் நம்ம தான் செஞ்சோமா? இல்ல. அது ஏதோ இந்த வருஷமோ இல்ல. ஐடியா சூப்பரா இருக்குல்ல. சரி, ஓகே. என் ஃப்ரெண்டு வேற வரான்னு சொன்னாங்க. நான் அவங்கள போய் மீட் பண்ண போறேன். பாய். என்ன டைம் ஒன்றும் ஆச்சு, அக்காவை காணுமே, எங்க இருக்காங்கன்னே தெரியல. எங்க அவங்க? ஜோயல். ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நீ எப்படி இருக்க? இருக்கேன்க்கா. அப்புறம் அம்மா ஃப்ரீயா இருக்க போல? ஃப்ரீயாவா? அதான் பாக்குறேன் நீங்க ஃப்ரீயா இருக்கிறத. ஆமா அதான் பார்த்து நிக்கிறேன். கேரளா அப்படி எப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிடுறது தூங்குறது. சரி விடு விடு. அப்புறம் என்ன, கிறிஸ்மஸ் வருது, என்ன பண்ண போற? கிறிஸ்மஸ் வருதுன்னா அக்கா நீங்க தான் தம்பிக்கு செய்யணும். ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. ஒன்னும் ஐடியா இல்ல. உன்கிட்ட தான் ஐடியா இருக்கா? ஐடியா இல்லாம தான் உங்ககிட்ட கேட்கறேன். நீங்க தான் செய்யணும் தம்பி. நான் கூட என்கிட்ட ஐடியா இல்ல. சிபியா இருக்கால, அவகிட்ட கேட்போமா? யார் அது? என் கூட ஒரு பொண்ணு இருப்பால, நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. ஓகே 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 கேட்போம். டைம் ஆகுது, சீக்கிரமா சொல்லுங்க. அந்த சொல்றேன், ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ சிபியா. சொல்லுங்கக்கா. எங்க இருக்க சிபியா? உனக்காக நாங்க சர்ச்ல வெயிட் பண்ணிருக்கோம். அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டே இருக்கேன். சரி சரி, சீக்கிரம் வா. இந்த வந்துருவா, கொஞ்ச நேரம் பொறு ஜோயல். வந்துட்டா பரிசு. ஹாய் வீவர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஜோயல். தேவனுக்கே மகிமை. அப்புறம் என்ன சிபியா, மூஞ்சில ஒரு சந்தோஷம், ஒரு எல்லாம் வந்துருச்சுல, கிறிஸ்மஸ் வந்துருச்சுதான். நீ என்ன பண்ண போற? கொடுப்பேன்னு சொல்லுவாங்க பாரு. என்ன ஜோயல் அங்க என்னமோ பேசிட்டு இருக்க? ஏதாவது ட்ரெஸ் ஏதாவது எடுத்து கொடுப்பீங்க தம்பிக்கு அப்படின்னு. இல்ல என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? பை ஒண்ணு கிட்டோன்னு. இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன பிளான்? இந்த வருஷம் கிறிஸ்மஸ நம்ம ஏழைங்க கூட செலிப்ரேட் பண்ண போறோம். ஏழைங்க கூடவா? அதெல்லாம் என்னால முடியாது. நீ போறியா? இல்ல, எனக்கு ஐடியா இல்ல. எனக்கெல்லாம் சர்ச்சில் நாங்களா வரல. இல்லப்பா, என் கூட ஒரு டைம் வந்து பாருங்களேன். ஒரு டைம் 2 டைம்லாம் இல்ல, வரவே முடியாதுன்றதுனா ஒரு டைம். ஒரு டைம். நானும் அப்படிதான் இருந்தேன். பாரம்பரியமா கேரட்ஸ் போறது, சர்ச்சுக்கு போறது, புது ட்ரெஸ் எடுக்கிறது, நல்லா சாப்பிடுறதுன்னு இருந்தேன். ஆனா உண்மையான கிறிஸ்துவத்தோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானும் சரி இந்த மாதிரி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால உங்கள்கிட்டயே அதை சொல்றேன். சரி சரி, போலாம். போலாமா? எங்க கூட்டு போறப்பா? வாங்க போலாம். சொல்லுடி, இங்கதானடி இருக்கேன். என்ன ஓடியா போறேன்? இந்த கிறிஸ்மஸ்க்கு எனக்கு எப்பமா ட்ரெஸ் வாங்கி தர போற? இங்க பாருமா, எங்க அம்மாவோட சூழ்நிலை உனக்கு புரியலையா? இந்த லாக்டவுன்ல கொரோனா வந்து எல்லாம் முடங்கி போயிருக்கு. நான் எப்படி உனக்கு வாங்கி கொடுக்கறது? அம்மா, நீ எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்ப. உனக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா? நீயே சொல்லிடு. ஏசப்பா நம்ம உள்ளத்துல பறக்கிறது தான் கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ்ல ஸ்டார் கட்டுறதோ இல்ல பிரியாணி செஞ்சு சாப்பிடுறதோ புது ட்ரெஸ் போடுறதோ கிடையாது. நம்ம உள்ளத்துல ஏசப்பா நிரந்தரமா பிறக்கணும், அதுதான் கிறிஸ்மஸ். அதெல்லாம் நீ சொல்லாம, சர்ச்சில் தான் பாரு எல்லாம் புது புது ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. நான் மட்டும் என்ன பழைய ட்ரெஸ் போடுறா? சரி, நீ சொன்னா கேட்க மாட்டேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு, போய் ஏசப்பா கிட்ட போய், ஏசப்பா எனக்கு புது ட்ரெஸ் வேணும் கிறிஸ்மஸ்க்கு, எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேளு. அவர் முடிஞ்ச ஏதாச்சும் உனக்கு செய்வார்ல. வாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆச்சரியமா இருக்கு, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறோம். ஓ அப்படியா? எங்களை பார்க்கவா? சரி வாங்க, உங்க உட்காருங்க 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 உட்காருங்க. ஜெமி, போய் தண்ணி எடுத்துட்டு வா. என்ன நாய் பேர்லாம் சொல்றாங்க? சிஸ்டர், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இல்ல, இந்த வருஷம் கிறிஸ்துமஸ நாங்க உங்க கூட கொண்டாட போறோம். எங்க கூடவா? ஆமா, உங்க கூட தான். நம்பவே முடியல. இப்ப கூட தான் என் பொண்ணு கேட்டுட்டு இருந்தா, எனக்கு புது ட்ரெஸ் கிறிஸ்துமஸ்க்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னால முடியாது, நீ ஏசப்பா கிட்ட போய் கேளுன்னு சொன்னேன். நீங்க எங்க கூட கொண்டாடுறதுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருங்க சிஸ்டர், உங்களுக்காக ஒரு கிறிஸ்துமஸ் பரிசு நாங்க வச்சிருக்கிறோம். எங்களுக்காகவா? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ.
பாத்தீங்களா, நான் சொன்னேன் நம்ம கிறிஸ்துமஸ் விருது கொடுத்தோன்னு பரிசு கொடுத்தோன்னே அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பத்தியா. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸோட அர்த்தம். ஆமா ஆமா, நீங்க சொன்னது கூட கரெக்டு தான்க்கா. அதுதான். சரி, அடுத்தது நம்ம எங்க போக போறோம் சொன்னீங்க? எங்க? நீங்க இதுக்கே இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்களே, நான் இன்னொரு இடத்துக்கு உங்களை கூட்டு போறேன். அப்புறம் அவங்க வாழ்க்கையில ஏசப்பா எப்படி பறக்குறாருன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, வாங்க போலாமா? போலாம். போலாம். கடவுளே, என்னை மட்டும் இப்படி படைச்சிங்க, நான் மட்டும் இப்படி ஏழையா பிறந்துட்டேனே. எப்போ பார்த்தாலும் யாராவது ஒரு உதவியை தேடிக்கிட்டு யாருன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்ட்டே இருக்கேனே. உங்களுக்கு கண் இல்லையா? எதுக்காக என்னை படைச்சிங்க? இல்லை படைக்காமலே இருந்திருக்கலாமே. கடவுளே, நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்களா? ஐயா, நல்லா இருக்கீங்களா? அம்மா, எங்கிட்ட ஏம்மா பேசுறீங்க? உங்ககிட்ட தான் பேசுறேன். ஏம்மா, என்னெல்லாம் யாரும் முகம் கொடுத்து கூட பார்த்து பேச மாட்டாங்களேம்மா. நீங்கள் பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி வேற இருக்கீங்க. என்னையுமா மதிச்சு வந்து பேசுறீங்க நீங்க? ஆமாயா, உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம் நாங்க. என்னம்மா சங்கதி? நாங்க எங்களோட கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் உங்களோட நாங்க கொண்டாட போறோம்யா. கிறிஸ்துமஸ்னா அது இந்த கிறிஸ்தவங்க பண்டிகையாம்மா? இல்லையா, கிறிஸ்துமஸ்னா கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் பண்டிகை இல்லையா. இந்த உலகத்துல பிறந்த சின்ன பிள்ளைல இருந்து எல்லாத்துக்கும், ஏழை எளியவர் எல்லாத்துக்கும் ஏசப்பா அவங்க உள்ளத்துல பிறக்கிறதா கிறிஸ்துமஸ். அப்படியா? எனக்காகவும் ஏசப்பா பிறந்திருக்காங்களா? ஆமாயா, உங்களுக்காகவும் ஏசப்பா பிறந்திருக்காரு. ஐயோ, இவ்வளவு நாளா எனக்கு தெரியாதுமா. இப்ப கூட நான் புலம்பிட்டு இருக்கேன், அந்த கடவுளை நினைச்சு ஏன் என்ன படைச்சிங்க அப்படின்ட்டு. எனக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்கிறீங்களே, எனக்கு அவங்க தெய்வம் ஆவாங்களாமா? நானும் அவங்களை ஏத்துக்கலாமா? கண்டிப்பா ஆகாதியா. நீங்க கண்ணை மூடி ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கன்னு மட்டும் கூப்பிடுங்கய்யா. அவர் வந்துருவாரு உடனே. உங்களோட தரித்திரம், ஏழை எல்லாம் மாறுவியா. நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா, நீங்க சொன்னதே ரொம்ப சந்தோஷமா. இன்னில இருந்து நானும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமா ஏத்துக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷமா. இருங்கய்யா, உங்களுக்காக ஒரு கிறிஸ்துமஸ் பரிசு வச்சிருக்கோம். அம்மா, இயேசு கிறிஸ்துவை விட வேற என்னம்மா எனக்கு பரிசு வேணும்? நன்றிம்மா, நன்றிம்மா. இதே போலதான் ஏசப்பா வந்து எல்லாருமே பாரம்பரியமா கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கேரல்ஸ் போறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, அம்மா அப்பாட்ட போய் கேட்பாங்க, எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, மத்தவங்க மாதிரி நானும் இருக்கணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்வாங்க. ஆனா உண்மையான கிறிஸ்துமஸோட அர்த்தம் அது கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கும் நிறைய பேருக்கு இயேசுவ அவங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்றது, எப்படி ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில ஏசப்பா பிறக்கிறாருங்கிறத நற்செய்தியை சொல்றதுதான் உண்மையான கிறிஸ்தவத்தோட அர்த்தம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.